வெல்கம் டு பிகே ரெசிபிஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்ன vlog மாதிரி போகலான்னு இருக்கேன். டே vlog மாதிரி லன்ச் மெனு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். என்ன சிம்பிளாக ஒரு ஹெல்த்தியாக ஒரு லன்ச் மெனு என்ன பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு vlog மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி சமைக்கிறதுக்கு முள்ளங்கி சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கீரை பொரியல், அதில் கொஞ்சமாக போட பாசிப்பருப்பு, அவரைக்காய் பொரியல், அப்புறமா முள்ளங்கி சாம்பாருக்கு எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ரசம் வைக்கிறதுக்கு கொஞ்சமாக புளி வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பொரியல் தாளிச்சிடலாம் அப்படின்னு 2 பக்கம் 2 பேன் வச்சுருக்கேன். பருப்பு ஆல்ரெடி வேக வச்சுருக்கேனால சாம்பார் வந்து ஈஸியாக வச்சிடலாம். அடுத்தது சாம்பார் செஞ்சுக்கலான்னு இப்போ ஃபஸ்ட்டு பொரியல் செஞ்சிடலாம். 2 பேன்லேயும் தனித்தனியாக தாளிச்சிக்கிட்டேன். பொரியலுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்து, அப்புறம் நசுக்கி வச்ச பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு பேனில் அவரைக்காவும் இன்னொரு பேனில் அரிஞ்சு வச்ச தண்டு கீரையும் சேர்த்துட்டேன். அதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு, சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அவரைக்காயில் நிறைய ஃபைபர் இருக்குது. அதே மாதிரி தண்டுக்கீரையில் நமக்கு நிறைய கால்சியம் இருக்குது. லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா வதக்கிட்டு, கீரையில் நான் தண்ணி சேர்த்துல, அதிலேருந்து வர சாரே போதும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு, இது பேனுன்றனால இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரெண்டையுமே தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். கீரைக்கு மேலே வந்துட்டு நான் ஆல்ரெடி 1 hour ஊற வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு கழுவி, அதையும் தூவி மூடி வச்சிடலாம். சைடில் வெந்துட்டு இருக்குது. மிடில் ஃப்ளேமில் வந்துட்டு சாம்பார் தாளிச்சிடலான்னு அதுக்கு மண்பானை வச்சுருக்கேன். முள்ளங்கி ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி என்னுடைய ரெசிபி லிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்க்க முடியும். சாம்பாரில் முள்ளங்கி சாம்பார் போட்டிருக்கேன் நான். முள்ளங்கி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பாசிப்பருப்பு போட்டு பொரியலாகவும் திரும்பி செய்யலாம், இல்லை பீன்ஸ் உசிலி செய்கிற மாதிரி பருப்பு உசிலியோட துருவின முள்ளங்கி உசிலியும் செய்யலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். ரசம் வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால தக்காளி வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் சூப்பு செய்யலான்னு. இங்கே அவரைக்காய் வெந்துருச்சு. இந்த அவரைக்காயில் வந்துட்டு பொரியலுக்கு தேங்காய் சேர்த்துறதுக்கு பதிலாக இட்லி பொடி, இல்லைன்னா ஆலிவ் விதை பொடி, இல்லைன்னா வேர்க்கடலை வறுத்து அதை பொடி பண்ணி அதை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இட்லி பொடி தான் இன்றைக்கி சேர்த்துறேன். சும்மா 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு எடுத்துடலாம். அவரைக்காய் பொரியல் ரெடி. தேங்காய்க்கு பதிலாக இந்த மாதிரி பொடி சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் கீரையும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது. இது இன்னும் 1 நிமிஷம் இப்படியே மூடி வச்சா நமக்கு அந்த தண்ணி ட்ரை ஆகிடும். நான் வந்து 2த்துக்குமே பொரியல் வந்துட்டு வெறும் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தான் நான் தாளிப்பேன். எந்த பொடியும் சேர்த்து மாட்டேன் பொரியலில். இப்போ வந்து சூப் செய்கிறதுக்கு ஒரு பேனில் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோட பொடியாக நறுக்கின பூண்டும் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். ஆக்சுவலாக தக்காளி சூப்புக்கு வந்துட்டு தனியாக தக்காளியை வேக வச்சு தோல் நீக்கிட்டு மிக்சியில் அடிப்போம். எனக்கு இன்றைக்கி டைம் இல்லை, லாஸ்ட் மினிட்ல ஒரு ரசம் வேணாம் எனக்கு சூப் செய்யன்னு சொன்னனால நான் அப்படியே மிக்சியில் அடிச்சிட்டேன் தக்காளியை. அது ஓரளவுக்கு கொதிக்கிடும். எவ்வளோக்கு நம்ம சூப்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வைங்க. நான் இந்த பக்கம் சைடில் சாம்பார் தாளித்து அதுவும் ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் ரைஸும் வச்சுட்டேன்.
சூப்புக்கு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் வந்து கலந்து வச்சுருக்கேன். அது தக்காளி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பச்சை வடை நல்லா போனதுக்கப்புறமா அந்த கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு திக்னஸ் வருது பாருங்கள். சூப்போட கன்சிஸ்டன்சி வந்தவுடனே நிறுத்திடுங்க ஊற்றுறது. இந்த அளவு சூப்புக்கு சும்மா 1 டேபிள் ஸ்பூன் கரைச்சி ஊற்றினா போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து கலந்தால் போதும். நான் ரொம்பவே சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் சூப் இன்றைக்கி. ஸ்ப்ரிங் ஆனியெல்லாம் எதுவும் இல்லை, அப்புறம் ப்ரெட்டும் இல்லை. அதனால் சும்மா பேசிக் டொமேட்டோ சூப் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே நல்ல மழைங்க, 3 நாளாக விடாமல் மழை பெஞ்சிட்டே இருக்குது சிங்கப்பூரில். இந்த கிளைமேட்டுக்கு சூப் குடித்தா நல்லாயிருக்கும். தக்காளி சூப் ரெடி. இங்கே சாம்பார் ஓரளவுக்கு ரெடி. சாதம் குக்கரில் வச்சாச்சு. இது முடிஞ்சதுன்னா இன்றைக்கி மெனு முடிஞ்சது. இதை பவுல் மாற்றிடலாம். இது நல்ல பெங்களூர் தக்காளி மாதிரி கலராக இருந்ததுன்னா உங்களுக்கு கலர் நல்லா கொடுத்துருக்கும். இது அந்த அளவுக்கு தக்காளி கலர் இல்லை, அதனால கலர் கம்மியாக தான் கொடுத்துருக்கு. சைட்லேயே நான் வந்துட்டு சாம்பார்லாம் வதக்கி எல்லாம் ரெடி ஆயிடுச்சிங்க. எல்லாம் இப்போ வந்து புளி ஊற்றியாச்சு, அது கொதிச்சிட்ருக்கு சாம்பார். அப்பப்போ நான் வந்து கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரமும் கழுவி வச்சுட்டேன். சாதம் ரெடி. சூப்பு, பொரியல், சாம்பார், கீரை பொரியல், அவரைக்காய் பொரியல், தயிர். இன்றைக்கி நம்மளுடைய லஞ்ச் மெனு இதுதான். கண்டிப்பாக இந்த vlog எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த vlog பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு டே vlog ட்ரை பண்ணியிருக்கேன். வீட்டில் குக்கிங் vlog ஒன்று. இதை பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அது போதும், நிறுத்திடுங்க. அதோட நான் பேசணுன்னு